அன்புக்குரியவர்களே, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே அன்பின் வாழ்த்துக்கள். 1 கொரிந்தியர் 12ஆம் அதிகாரம் 9ஆம் வசனம் இப்படி சொல்லுகிறது, வேறொருவனுக்கு அந்த ஆவியினாலேயே குணமாக்கும் வரங்களும் அளிக்கப்படுகிறது. குணமாக்குதல் அப்படின்னு வருகிற அந்த கிரேக்க வார்த்தையினுடைய அர்த்தம் என்ன அப்படின்னா, முழுமையாக்குதல் அல்லது நன்றாக ஆக்குதல், சுகமாக்குதல் அப்படிங்கிற அர்த்தங்களெல்லாம் இருக்கு. வியாதிப்படும்போது, சுகவீனமாகும்போது அந்த சரீரமானது முழுமையான தன்மையிலிருந்து சற்று குறைவுபடுகிறது. குணமாக்குதல் அந்த சரீரத்துக்கு வரும்போது, அந்த சரீரம் முழுமையாக மாறுகிறது. ஆகவே குணமாக்குதல் என்று சொல்லப்படுகிற அந்த கிரேக்க பதத்திற்கு முழுமையாக்குதல் அப்படிங்கிற அர்த்தம் மிக சரியாக பொருந்தி போகிறது. அதே சமயத்தில அந்த வசனத்தில சொல்லப்படுகிற வார்த்தை பாருங்க, குணமாக்கும் வரங்களும். அப்ப குணமாக்குதல் அப்படிங்கிற விஷயத்துல நிறைய காரியங்கள் அடங்கியிருக்கிறது. ஏன்னா, இந்த குணமாக்குகிற வரங்கள் அப்படிங்கிறது பல்வேறு வகையான காரியங்கள குணப்படுத்துகிற, குறிக்கிற வரங்களாக இருக்கிறது. இப்படிப்பட்ட வரங்கள் எல்லாமே பரிசுத்த ஆவியானவர் மூலமாக, அந்த கிருபை பெற்ற ஒரு விசுவாசியின் மூலமாக, வியாதிப்பட்ட இந்த உலகத்துக்குள்ளே கடந்து வருகிற தேவனுடைய அன்பும், வல்லமையுமாக இருக்கிறது. இப்படி இருக்கும்போது, ஒரு குறிப்பிட்ட மனிதன் மூலமாக மட்டும் தான் இந்த குணமாக்கும் வரம் செயல்படுகிறது என்று சொல்லிவிட முடியாது. பரிசுத்த வேத வசனத்தின்படி பார்க்கும்போது, பரிசுத்த ஆவியானவர் எந்த மனிதனுக்குள் இருக்கிறாரோ, அந்த மனிதன் மூலமாக குணமாக்கும் வரங்கள் செயல்படுகின்றன அப்படிங்கிறத புரிஞ்சுக்கலாம். ஏன்னு கேட்டா, பரிசுத்த ஆவியானவர் மூலமாகத்தான் இந்த குணமாக்கும் வரங்கள் செயல்படுகின்றது அப்படின்னா, ஒரு மனிதனுக்குள்ள அவர் இருக்கிறார் அப்படின்னாலே, அவர் அந்த குணாதிசயத்தை அந்த மனிதன் மூலமாக, அந்த விசுவாசி மூலமாக வெளிப்படுத்த முடியும் அப்படிங்கிறத நாம் நம்ப வேண்டும். நோய், வியாதி, பலவீனம் இது எல்லாமே மனித குலத்துக்கே பொதுவான ஒன்றாக இந்த பாவப்பட்ட உலகத்துல மாறி போயிருக்கிறது. ஆதிகால மனிதன் பாவத்துல வீழ்ந்து போனான்னு பாருங்க. அதற்கு பிறகு அப்படியே அவனுடைய சரீரத்தினுடைய நிலை மாறி போனது. அதே சமயத்துல யோவான் 9ஆம் அதிகாரம் 3ஆம் வசனத்தை நம்ம வாசிச்சு பார்க்கும்போது, ஒரு மனிதன் பாவம் செய்வதனால மட்டும்தான் அவனுக்குள்ளே நோய்களும், பலவீனங்களும் வருகிறது என்று எடுத்துக்கொள்ள முடியாது. சீஷர்கள் ஆண்டவர்ட்ட கேட்குறாங்க, "ஆண்டவரே, இவன் இப்படி பிறந்தது யார் செய்த பாவம்? இவன் செய்த பாவமோ? இவன் பெற்றோர் செய்த பாவமோ?" என்று கேட்கும்போது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சொல்லுகிறார், "இது இவன் செய்த பாவமும் அல்ல, இவன் பெற்றோர் செய்த பாவமும் அல்ல. தேவனுடைய மகிமை இவனிடத்தில் விளங்கும்படி இப்படி பிறந்திருக்கிறான்." அப்படின்னு ஆண்டவர் பதில் சொல்லுகிறத பார்க்க முடியும். அதே சமயத்தில் யோவான் 5ஆம் அதிகாரம் 14ஆம் வசனத்தை நம்ம வாசிக்கும்போது, "இதோ நீ சொஸ்தமானாய், அதிக கேடானதொன்றும் வராதபடி இனி பாவம் செய்யாதே" என்று ஒரு எச்சரிப்பை கொடுத்தார். இந்த வசனத்தின்படி பார்க்கும்போது, ஒரு சிலருக்கு பாவத்தின் விளைவாகவும் அவர்களுடைய சரீரத்திலே பலவீனங்களும், வியாதிகளும் வருகின்றன அப்படிங்கிறதையும் நம்ம மறுக்க முடியாது. அதே சமயத்துல, ஒரு மனிதனுடைய ஆவி, ஆன்மா, சரீரம் என்கிற எந்த இடத்துல அந்த மனிதன் பலவீனப்பட்டிருந்தாலும், அந்த இடத்திலிருந்து விடுவிக்கப்பட வேண்டும் என்பது தேவனுடைய சித்தமாக இருக்கிறது. பரிசுத்த வேதாகமத்துல அப்போஸ்தலருடைய நடபடிகள் புஸ்தகத்துக்கு வரும்போது, பேதுரு, யோவான், பிலிப்பு, அனனியா, பவுல் இப்படிப்பட்ட அப்போஸ்தலர்கள், விசுவாசிகள் தேவனுடைய குணமாக்கும் வரங்கள வெளிப்படுத்தி காண்பிச்சாங்க. இது குறிப்பா அப்போஸ்தலருடைய செயல்பாடுகள பற்றி குறிப்பிடுகிறதுனால, அப்போஸ்தலர்கள் என்ன செஞ்சாங்க அப்படிங்கிறத பற்றி மட்டும் தான் அந்த புஸ்தகம் பேசுகிறது. அதே சமயத்துல யாக்கோபு நிருபத்துக்கு வந்தா 5ஆம் அதிகாரம் 14ஆம் வசனத்துல வாசிக்கும்போது, "உங்களில் ஒருவன் வியாதிப்பட்டால் அவன் சபையின் மூப்பர்களை வரவழைப்பானாக" என்று அங்க சொல்லப்பட்டிருக்கிறது. அப்படின்னா பிற்கால சபையில சபையினுடைய மூப்பர்கள் மூலமாக கூட பரிசுத்த ஆவியானவர் செயல்பட்டார் அப்படிங்கிறத யாக்கோபு எழுதுகிற நிருபத்தின் மூலமாக நம்ம கண்டுபிடித்துக் கொள்ள முடியும். அதே சமயத்துல பரிசுத்த ஆவியானவர் அப்போஸ்தலருடைய நடவடிக்கைகள் புஸ்தகத்துல வாசிக்கிற மாதிரியே அனனியா போன்ற விசுவாசிகளை பயன்படுத்தி கூட குணமாக்கும் வரங்களை செயல்படுத்த முடியும். இது பரிசுத்த ஆவியானவருடைய சித்தமாக இருக்கிறது. பரிசுத்த வேதாகமத்தில் சொல்லப்பட்டிருக்கிற இப்படிப்பட்ட குணமாக்கும் வரங்கள் எந்த வகையில, எந்த விதமான செயல்பாட்டினாலே செயல்படுத்தப்பட்டது அப்படின்னு சொல்லி பார்த்தா, ஒரு 4 விதங்கள்ல செயல்பட்டிருக்கிறது. ஒன்று தொடுதல் மூலமாக, இன்னொன்று சொல்லுதல் மூலமாக, இன்னொன்று கட்டளையிடுவதன் மூலமாக, இன்னொன்று ஒரு சில செயல்கள் மூலமாக. தொடுதல் மூலமாக அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது, குணமாக்கப்பட வேண்டிய மனிதனை அந்த சரீரத்துல ஏதோ ஒரு இடத்துல தொட்டு சுகமாக்கி இருக்கிறாங்க. கண்களை தொட்டு சுகமாக்கி இருக்கிறாங்க. காதுகளை தொட்டு சுகமாக்கி இருக்கிறாங்க. நாவை தொட்டு சுகமாக்கி இருக்கிறாங்க. இப்படி தொடுதல் என்பது தோல் பகுதி, அதற்கு மேற்பட்ட பகுதிகள தொட்டு அல்லது கரங்களை தொட்டு சுகமாக்கி இருக்கிறாங்க. சொல்லுதல் அப்படின்னு ஒரு காரியம் வருது பார்த்தீங்களா? இது எப்படி? "ஒரு வார்த்தை சொல்லும் ஆண்டவரே, என் வேலைக்காரன் சுகமாவான்." அப்ப வேலைக்காரன் தூரத்துல வீட்ல இருக்கிறான். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இங்க சொல்றாரு, அங்க அந்த மனிதன் சுகமாகுறான். அப்ப சொல்லுதல் அப்படிங்கிறது இப்படியும் செயல்படுகிற ஒரு காரியமாக இருக்கிறது. கட்டளையிடுதல் அப்படிங்கிறது எப்படின்னு பாருங்க. "நசரேயனாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே சுகமாவாயாக" அப்படின்னு சொல்லிட்டு கட்டளை கொடுத்து சுகமாக்கி இருக்கிறாங்க.
அதே சமயத்துல சில செயல்பாடுகள் மூலமாக குணமாக்கப்பட்டதையும் பரிசுத்த வேதாகமத்துல வாசிக்க முடியும். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து தரையிலே துப்பி, சேர் உண்டாக்கி, அதை அந்த பார்வையற்ற மனிதனுடைய கண்களிலே பூசி, சீலோவாம் குளத்திலே போய் கழுவு என்று சொல்லி சுகமாக்குகிறத பார்க்க முடியும். இன்றைய நிகழ்காலத்துக்கு வந்தோம்னா, எல்லார் இடத்திலும் ஒரு கேள்வி இருக்கிறது. அன்றைய காலத்திலே செயல்பட்ட குணமாக்கும் வரங்கள் இன்றைக்கும் செயல்பட்டு கொண்டிருக்கிறதா? இல்லையா? அப்படின்னு பல்வேறு விதமான கருத்து பரிமாற்றங்கள் நடந்து கொண்டிருக்கின்றன. அநேகர் தங்களுடைய தனிப்பட்ட வாழ்க்கையில தேவனுடைய சமூகத்திலிருந்து குணத்தை பெற்று, சுகத்தை பெற்று, பலவீனத்திலிருந்து விடுதலை பெற்று அநேகர் சாட்சியாக இருக்கிறாங்க. அதே சமயத்துல இன்றைக்கு பெருவாரியான கூட்டங்கள் கூடுகின்ற இடத்துல ஒரு மேடை போட்டு, ஒரு ஊழியக்காரர் இன்னொருவருக்கு சுகம் கொடுக்கிற மாதிரி ஜெபித்து, நான் சுகமடைந்தேன் சாட்சி சொல்லுகிற விஷயங்கள் எல்லாம் பார்க்கும்போது, அது முற்றிலும் ஜோடிக்கப்பட்ட காரியங்களாக இருக்கிறத நம்ம பார்க்க முடியும். இந்த ஒரு சில ஊழியர்கள் தங்களை பிரபலப்படுத்த வேண்டும் என்ற நோக்கத்தில அநேக விதமான பிதற்றலான காரியங்கள ஜனங்களுக்கு முன்னால வைக்கிறதையும், அநேக சாட்சிகளை ஜோடித்து கொண்டு வந்து சாட்சியாக சொல்ல வைக்கிறதையும் பார்க்கும்போது, இவர்கள் பிரபலமடையவும் வேறு சில நோக்கத்தோடும் கூட செயல்படுகிறத பார்க்க முடியும். அதற்கான உதாரணங்கள் நிறைய நம்மை சுற்றி உலாவிக் கொண்டிருக்கின்றன. ஆனா, பிதா, குமாரன், பரிசுத்த ஆவியானவர், அவர் நேற்றும் இன்றும் என்றும் மாறாதவராய் இருக்கின்றபடியினாலே, அவர் அன்றைக்கு என்னென்ன பலவீனங்களிலிருந்து விடுதலை கொடுத்தாரோ, அதே போல இன்றைக்கும் அவர் விடுவிக்க வல்லமையுள்ளவராய் இருக்கிறார். எங்கெங்கே அப்படிப்பட்ட தேவைகள் உண்டோ, எங்கெங்கே தேவனுடைய சித்தம் செயல்பட்டு இந்த மனிதனை பலவீனத்திலிருந்து விடுதலையாக்க வேண்டும் என்று இருக்கிறதோ, அங்கே நிச்சயமாக கர்த்தர் செயல்படுகிறார். அதுல எந்த விதமான மாற்று கருத்தும் கிடையாது. ஆனால், இது கடைசி காலமா இருக்கின்றபடியினாலே, வஞ்சிக்கிற ஆவிகள் மூலமாக செயல்படுகிற மனிதர்கள் என்ன பண்றாங்க அப்படின்னா, தங்களை பிரபலப்படுத்துகிற நோக்கத்துல அநேக விதமான காரியங்கள செய்றாங்க. அதே சமயத்துல காம பிசாசினால் பீடிக்கப்பட்டு கூட சில ஊழியர்கள் பல்வேறு விதமான முரண்பாடான காரியங்கள செய்கிறாங்க. அதற்கான உதாரணங்கள் இங்க இருக்குது பாருங்க. இவர் சொல்றாரு, தன்னுடைய பேனாவுல வல்லமை இருக்குது, அபிஷேகம் இருக்கு. தன்னிடத்துல இப்படிப்பட்ட வல்லமை இருக்குது. இந்த பேனாவ கொடுத்தா பிசாசு ஓடும்னு சொல்றாரு. வருவாங்க, ப்ரேயர் பண்ணிட்டு இருப்பேன், பேய் ஆடிக்கிட்டே இருக்கும். இந்த பேனா எடுத்து கையில் கொடுத்துருவோன்னு அவங்க பாட்டுன்னு அப்படியே அமைதியாகிடுவாங்க. கொடுத்த உடனே இது சரியாயிரும்னா எப்படி? ஆமாண்ணா, எனக்குள்ள இந்த வல்லமை இருக்குது, அபிஷேகம் இருக்குது. பேனா வழியா எப்படி பேய் போகும்? அதுக்குள்ள அந்த வல்லமை இருக்குது. பேனாக்கு அவ்வளோ பவர் இருக்குன்னா 4, 5 பேனா வாங்கி வச்சு சுத்திட்டு இருக்கலாமே நம்மளும். எப்படி இருக்குதுன்னு சொல்லி பார்த்தீங்களா? இன்னொருத்தர் பாருங்க, ஒரு வாலிப பெண்ண சுகப்படுத்த போறாரு. அந்த வாலிப பெண்ணுக்கு கண்கள்ல பிரச்சனை, நெஞ்சில பிரச்சனை, வயித்துல பிரச்சனை. இந்த 3யும் தொட்டு சுகப்படுத்த போறார். எப்படி சுகப்படுத்த போறாருன்னு பாருங்க. தேகேஸ்வரி 1 வருஷம் தலை, நெஞ்சு, வயிறு வலி. தலை, நெஞ்சு, வயிறு வலி 1 வருஷம் கரங்கி போயிருக்காங்க. அது நீ எப்படி வாருது? கரங்களை தட்டி ஆண்டவருக்கு நன்றி சொல்லுங்க. தேகேஸ்வரி 1 வருஷம் தலை, நெஞ்சு, வயிறு வலி. தலை, நெஞ்சு, வயிறு வலி 1 வருஷம் கரங்கி போயிருக்காங்க. அது நீ எப்படி வாருது? கரங்களை தட்டி ஆண்டவருக்கு நன்றி சொல்லுங்க. இப்ப இப்படிப்பட்ட காரியங்களை எல்லாம் நாம விமர்சனம் செய்யாம போயிட்டோம் அப்படின்னா தப்பு செய்றோம்னு சொல்லி அர்த்தம். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவிலிருந்து அதே வல்லமை, அதே பரிசுத்த ஆவியானவர் நமக்குள்ளும் இருக்கிறார் அப்படின்னா சொன்னால் போதும், கட்டளையிட்டால் போதும். அப்ப பரிசுத்த வேதாகம் சொல்லுகிறபடி பேசினால் போதும் சுகமாகும், சொன்னால் போதும் சுகமாகும், கட்டளையிட்டால் போதும் சுகமாகும், தூரத்துல இருந்தா கூட சுகமாகும். அப்ப அப்படிப்பட்ட விசுவாசம் இருக்கிற மனிதன் தேவையில்லாத இடத்துல தொட வேண்டியது இல்லையே, தேவையில்லாம பெண்களை தொட வேண்டியது இல்லையே. கடைசியில இப்படிப்பட்ட நபர்களை தான் போக்சோல பிடிச்சி போட வேண்டியதா இருக்கும். ஆண்டவர் நமக்கு ஞானத்தை கொடுத்திருக்கிறார், அறிவை கொடுத்திருக்கிறார். நம்ம எங்க எப்படி செயல்பட வேண்டும் என்கிற புத்தியை நமக்கு கொடுக்கிறார். இப்படி புத்தி இல்லாம, ஞானம் இல்லாம, அறிவில்லாம செயல்படுகிற இவர்களிடத்துல பரிசுத்த ஆவியானவர் உண்டு என்று நம்ம சொல்ல முடியுமா? குணமாக்கும் வரங்கள் உண்டு என்று சொல்ல முடியுமா? எந்த மனிதனும் உங்களை குணமாக்க முடியாது. கர்த்தருடைய வார்த்தை உங்களை குணமாக்கும். அவருடைய வசனம் சத்தியமாக இருக்கிறது. அந்த சத்திய வசனம் நம்மை பரிசுத்தமாக்கும். நம்ம பரிசுத்தமாய் வாழ நம்மை ஒப்பு கொடுத்தாலே போதும், அநேக வியாதிகள், பலவீனங்கள் நம்மை விட்டு ஓடி போகும். காரணம், நாம் பரிசுத்தமாய் வாழ நம்மை ஒப்பு கொடுத்து தேவனுடைய சமூகத்தில் நம்மை அர்ப்பணிக்கும் போது பரிசுத்த ஆவியானவர் நம்மை நிரப்புகிறார். நம்மிடத்தில் காணப்பட்ட அநேக விதமான பலவீனங்களிலிருந்து அவர் நம்மை விடுதலையாக்குகிறார். குமாரன் உங்களை விடுதலையாக்கினால் மெய்யாகவே விடுதலை ஆவீர்கள். ஆவியானவர் எங்கேயும் அங்கே விடுதலையும் உண்டு. அப்ப ஆவியானவர் நமக்குள்ளே வாசம் பண்ணும்போது, குமாரனாகிய கிறிஸ்து நமக்குள்ளே வாசம் பண்ணும்போது, பிதாவாகிய தேவன் நமக்குள்ளே வாசம் பண்ணும்போது, நாம் அநேக பலவீனங்களிலிருந்து நிச்சயமாகவே விடுதலையாக்கப்படுவோம். அந்த விசுவாசம் முதல்ல நமக்குள்ள வேணும்.
கண்ட கண்ட மனிதர்களை பற்றி கண்ட கண்ட மனிதர்கள் சாட்சி சொல்லுகிறார்கள் என்று கேள்விப்பட்டு நாமும் போய் கண்ட கண்ட மனிதர்கள் முன்னால் போய் நின்னா அவன் கண்ட கண்ட இடத்துல தொடத்தான் செய்வான். ஆகவே பெண்கள், வாலிப பெண்கள் எல்லாரும் ஜாக்கிரதையாக இருக்க வேண்டும். விசுவாசியுங்கள், அது போதும். கர்த்தர் உங்களை சுகப்படுத்துவார், பலப்படுத்துவார், பலவீனங்களிலிருந்து விடுதலையாக்குவார். வசனத்தை மட்டும் நம்புவோம். வசனத்தை சொல்லி கொண்டு வருகிற விஷ கிருமிகள் கிட்ட மிகுந்த எச்சரிக்கையோடு கூட இருங்க. நாம் இருப்போம். கர்த்தர் நம் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதித்து காப்பாராக. மீண்டும் நல்லதொரு செய்தியோடு கூட நாம் சந்திப்போம். ஆமென்.